அடுத்த பொம்மலில் உள்ள அடையார் ஆனந்தபவன் உணவக மேற்பார்வையாளரிடம் கூடுதலாக சாம்பார் கேட்டு தந்தை மற்றும் மகன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கந்தன் இணைகிறார். வணக்கம் கந்தன், விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். சென்னை பொம்மல் பிரதான சாலையில் பிரபலமான அடையார் ஆனந்தபவன் உணவகம் அமைந்துள்ளது. இந்த உணவகத்திற்கு நேற்று இரவு அனாவபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த தந்தை சங்கர், அதே போன்ற மகன் அருண்குமார் இருவரும் சென்றுள்ளனர். அப்பொழுது கடைக்கு, அதாவது ஹோட்டல் உணவகத்துக்கு உள்ளே சென்றவுடன் அந்த மேற்பார்வையில் இருந்த அருண் என்பவரிடம் இட்லி பார்சல் வேண்டும் என்று கூறியுள்ளனர். அதற்கு அந்த மேற்பார்வை இட்லியை பார்சல் கொடுத்துள்ளார். அப்பொழுது கூடுதலாக சாம்பார் பாக்கெட் வேண்டும் என இவர்கள் கேட்டுள்ளனர். இந்த சாம்பார் பாக்கெட்டால் இரு தரப்பும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் முற்றவே அவர்கள் கை கலப்ப உள்ளே சண்டை நடந்த கூறப்படுகிறது. இந்நிலையில் வெளியே வந்த அருண்குமார் தந்தையும் வெளியே நின்று கொண்டிருந்த தனியார் செக்யூரிட்டி நபரை பேசும்போதே கொடூரமாக 2 முறை தாக்குகிறார்கள். இதனை பார்த்த அந்த மேற்புற அருண் இவரிடம் சமாதானம் பேசும்போது அவரை தடுத்து நிறுத்தி அவரை கொடூரமாக தாக்குகிறார். அது மட்டும் இல்லாமல் கழுத்தில் வேகமாக தாக்கியுள்ளார். இதனால் அவர் மயங்கி கீழே விழுந்துள்ளார். உடனடியாக அங்கிருந்தவர்கள் உடனே மீட்டு குளம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு சிகிச்சை பார்த்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதன் பேரில் சம்பவத்துக்கு விரைந்து வந்த சங்கநகர் போலீசார் தந்தை மகன் இருவரையும் கைது செய்து தற்போது சங்கநகர் காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் இவர் தாக்குதனால ஒரு கொலை நடந்ததா இல்ல தற்செயலாக கீழே விழுந்து இந்த கொலை நடந்திருக்காம என பல்வேறு கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது குளம்பேட்டை மருத்துவமனையிலிருந்து அந்த டிஎம் ரிப்போர்ட் என்று சொல்லப்படும் அந்த அதாவது பிரேத பிரச்சனை வந்தால் மட்டுமே இது கொலை வழக்காக மாற்ற முடியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த அடையார் ஆனந்தபவனில் சாம்பார் கேட்டு ஒரு நபர், அதாவது மேற்புறத்தை தாக்கிய போது உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.